அதில் சினிமா சாங்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த சிம்பனிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்போது பருவமே புதிய பாடல் பாடுங்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டு பாருங்கள். எண்ணினிய பொன்னிலாவில் வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கேளுங்க. நினைவோ ஒரு பறவையில் வரதை பாருங்கள். மடை திறந்து பாடும் நதியலை நான் அதில் வர பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள். இதிலெல்லாம் சிம்பனிக் ஃபார்ம் தான். ஒரு சின்ன சின்ன பீசஸாக இல்லை. ஆமாம், அந்த ஐடியாவை வந்து நான் சினிமா பாட்டில் கொடுத்து ஜனங்களை எஜுகேட் பண்ணுறேன். ஜனங்களை எஜுகேட் பண்ணிருக்கேன், இதுக்கு பழக்கப்படுத்தியிருக்கேன். இது வந்ததுன்னா இது இப்போ எவ்வளவோ சாங்ஸ்களை வந்து இவங்களை கேட்க வைக்கணும். நான் ரசிக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஐடியாவிலே வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி புகுத்திக்கிட்டே இருப்பேன் நிஜமா. ஸோ ஏற்கனவே நீங்கள் இசையமைச்ச பாடல்கள்லேயே சிம்பனிக்கான கூறுகளை கொடுத்துருக்கீங்க. இருக்கு, சிம்பனியே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த தளபதியில் வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாருங்களேன். தளபதி நான் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டில், ஓ பிரியா பிரியாங்கிற பாட்டில் எல்லாம் சிம்பனிக் பாம் தான். எல்லாம் ஒரு சிம்பனி வாசிக்கிற மாதிரி தான் போகும் மியூசிக்கெல்லாம்.